நம்மளோட அண்டையான பொர்கிஸ்தான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரோன்களை நம்ம மேல ஏவி விட்டுருக்காங்க. அதாவது நம்மளோட தரப்புல இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சிருக்கு. பெருமளவுல தடுத்து நிறுத்திக்கிறாங்க. அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தகவல்கள் வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா ஃபெரோஸ்பூர் பகுதியில பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. சிவிலியன்ஸ் பாதிப்படைஞ்சிருக்காங்க. பொதுமக்கள் வாழும் பகுதி, காரு இது போல பகுதிகளில் விழுந்து வெடிச்சிருந்திருக்கு. ஸோ வீடியோலாம் பார்க்க முடியல. சிவிலியனுக்குலாம் கால்லலாம் அடிபட்டிருக்கு. சிலரோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீக்கிரையாயிருக்கு. ஸோ இது போல விழுந்து வெடிச்சு தீ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்திருக்கு. சில பகுதிகள்ல உதிரி பாகங்கள் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. மக்கள் அத எடுத்திருக்கிறாங்க. புரிஞ்சுக்க மாட்றாங்க. இது விளையாட்டா நினைக்கிறாங்க. சில நேரங்கள்ல உக்ரைன் இப்படிதான். அங்கிருந்து பெட்ரோல் எடுக்கிறதுக்காக நம்ம வீடியோ பதிவுகள் பார்த்திருப்போம். உக்ரைனோட மக்கள் போய் அந்த சாகி ட்ரோன்கள்லேருந்து பெட்ரோல் எடுப்பாங்க. வெடிச்சிரும் திடீர்னுட்டு. ஸோ இது போல விளையாட்டுத்தனமா இது போல வேலைகள் செய்யாதீங்க. ஸோ பலரும் இது போல சொல்லிட்டு இருக்காங்க. கேட்காம நம்ம நாட்டுல சில சிவிலியன்ஸ் இது போல செய்றாங்க. உயிரிழப்புகள் அப்படின்னா ஒரு நபர் இறந்திருக்கிறதா இப்போ வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. முழுசா அசஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தரப்புல இருந்து செய்திகள் வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பொர்கிஸ்தான் இன்னைக்கும் வேலையை காமிச்சிருக்காங்க. நேத்திக்கும் கிளைம் பண்ணல. தாக்குதல் பண்ணிப்புட்டு நாங்க பண்ணவே இல்ல. அது இந்த அந்நியன் மாதிரி ஆயிப்போச்சுங்க. இன்ஃபர்மேஷன் வார்பேர்ல இந்த பொர்கிஸ்தானை ஜெயிக்க முடியாது போல தெரியுதே அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. எது எப்படியோ நேத்திக்கு தாக்கி போட்டு பொறுப்பேத்திக்கல. இன்னைக்கு தாக்கி போட்டு பொறுப்பேத்திக்கல. நாங்களா அனுப்பணுமா அப்படிங்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரோஸ்போர் பகுதியில பாத்தீங்கன்னா மிசைல் ப்ரொஜெக்டைல் பாத்தீங்கன்னா போறதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் இருக்கு. இருந்துமே நாங்க மிசைல்லாம் யூஸ் பண்ணலீங்களே அப்படிங்கிறது போல வாயை திறந்தாலே பூரா பொய் தான். இந்த பொர்கிஸ்தானுக்கு வேற வேலை இல்லை. அது மட்டும் இல்லாம பொர்கிஸ்தானோட கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட போட்டிருக்காங்க. போஸ்ட போட்டு நாங்க இப்படித்தான் விமானத்தை வீழ்த்தணும் அப்படிங்கிறது போல. அதாவது அது கேம். இது போல வீடியோக்கள்லாம் வருதுன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது கேமு. ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா விளையாடி, அது கேம்னு கூட தெரியாம பாகிஸ்தான் ஆஃபீசர்ஸ்லாம் இருக்காங்க. இப்படித்தான் விளையாட்டுல டிஃபீட் பண்றீங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ அசஸ் பண்ணிட்டு நம்மளோட வீரர்கள் என்ன நடந்திருக்கு ஏதுங்கிறத சொல்லுவாங்க. இனிஷியலா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவை இப்படித்தான் அசிங்கப்படுத்தினாங்க. அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் வார்பேர் நம்ம வீரர்கள் உயிரை கூட தியாகம் பண்ணி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம உயிரை கூட முன்னாடி நின்று சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது போல வர ஆயுதங்களுக்கு எதிர்த்து. ஸோ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இனிஷியலா ரஷ்ய வீரர்களுக்கு அந்த பிரச்சனை நடந்துச்சு. அதே போல நம்ம வீரர்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கக்கூடாது. இது போல சூழல்ல இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சா என்னன்னா நம்மளுக்கு என்ன வந்தது? அங்க இருக்கிற வீரர்கள் பாத்துக்குவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. தக்க பதிலடி கொடுப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஏதாவது ஆகும். அதைத்தான் அவங்க தெளிவா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்மளோட படை இருக்கு. ஸோ அதனால என்ன ஆனா என்ன வந்துச்சு? இதெல்லாம் பெருமளவுல பேசாம எதுவும் செய்யாம அமைதியா இருக்கிறது தான் ராணுவ வீரர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவி. அது மட்டும் இல்லாம இப்போ பொர்கிஸ்தான் பாத்தீங்கன்னா என்ன அளவுக்கு முடியுமோ காமிச்சிட்டாங்க. இப்போ களத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல எல்லா இடத்துலயும் ஹார்ட்லரி ஸ்ட்ரைக்கு அந்த இதுன்னு எல்லாம் பண்ணாங்க இல்லையா? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது. பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுவும் நீலம் வேலையெல்லாம் ரத்த கலரி ஆயிட்டு இருக்கு. பயங்கரமான ஸ்ட்ரைக். நம்ம ராணுவ வீரர்கள் பொறுத்தது போதுன்னு பொங்கி எழுந்திருக்கிறாங்க. இப்பதான் மனசு தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இது போல ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ் இருக்கணும். பல இடங்கள்ல அவங்க முழிச்சுக்கவே கூடாது. அந்த அளவுக்கான தாக்குதல் இருக்கணும். இஸ்ரேல் எந்த மாதிரியா டெரரிசம கண்ட்ரோல் பண்றாங்களோ அதே போல நம்மளும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பத்தாது. பட் இருந்தாலும் வீரர்களுக்கு தெரியும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க பூர்த்தி செய்வாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இப்போ ஏன்னா அவங்களுக்கு அது பாரம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அவங்க கிட்ட ரொம்ப அதிகமா அது அவங்களுக்கு பாரமா இருக்கும். அந்த பாரத்தோட தான் அவங்க நம்ம நாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா நம்ம நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க எல்லை பகுதிகள்ல. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எல்லை பகுதிகளில் தாக்குதலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட் த சேம் டைம் ரெட்டாலியேஷன். அதாவது பாகிஸ்தானோட பல பகுதிகளும், அதாவது பாகிஸ்தானோட பஞ்சாபா இருக்கட்டும், ரெண்டாவது சிலக்காட்டா இருக்கட்டும், பஹவல் நகரா இருக்கட்டும், ஜால்பூரா இருக்கட்டும், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய கிரானா இருக்கட்டும். ஸோ இந்த பகுதிகள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ட்ரோன் தாக்குதல்கள். சைட்ல ஃபுல்லா வீடியோ பதிவுகள் லோட இருக்கும். ஸோ இந்த பதிவுகள் எல்லாமே பாகிஸ்தானுக்குள்ள எடுக்கப்பட்டது. நம்மளோட ட்ரோன்கள் பாத்தீங்கன்னா பெருமளவுல ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கு. பயங்கரமான தாக்குதல் இருந்தா சொல்லப்பட்டு வருது. சிலக்காட்டுல அதிகமான ட்ரோன்கள் வந்ததாகவும் சில பகுதிகளில் விழுந்து வெடிச்சிருக்கு. ஹெவியான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் எல்லாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது போல விஷயங்கள் பார்க்க முடியுது. சிலக்காட்டுல பயங்கரமான தாக்குதல் நடக்குது. அதை எதிர்த்து
தடுக்கிறதுக்காக பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, போர் விமானங்கள டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இரு தரப்புலயும் பயங்கரமான தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, மிசைல் அனுப்பிச்சுட்டு போட்டு இல்லைனாங்க பார்த்தீங்களா? அதாவது தாக்குதல் செஞ்சத கூட ஏத்துக்க மாட்றாங்களாம். அதாவது உலகத்துக்கு முன்னாடி அப்படியே பால்வடியும் மூஞ்சியா காட்டுறாங்களாமா. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்நியன் மாரி "என்னா ஒரு வேஷம் பாருங்களேன்" அப்படிங்கோட இருக்கு. பரவால்ல. எத்தன நாளைக்கு அப்படிங்கிறது பார்த்துடலாம். உக்ரைன் என்ன முட்டி மோதி பார்த்தாங்க. இன்ஃபர்மேஷன்ல மிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. சைலன்ட்டா இருந்து, இப்ப ரஷ்ய ராணுவம் ஜெயிச்சு காமிச்ச மாரி நம்மளோட ராணுவமும் ஜெயிக்கும். இந்த கோமாளிகளுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்போ இந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நேரங்கள்லயும் நம்ம அனுப்பிச்சு விட்டுருந்தோம். அப்படி ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்குள்ள போம்போது, பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது துப்பாக்கிகள் யார்கிட்ட இருக்கும்? AK-47 மாரியான துப்பாக்கிகள்லாம் யாருகிட்ட இருக்கும்? ஒண்ணு தீவிரவாதிகள் கிட்ட இருக்கும், இல்ல ராணுவத்துக்கிட்ட இருக்கும், இல்ல CRPF படை வீரர்கள்கிட்ட இருக்கும். திருமண பக்கமெல்லாம் இவங்கலாம் சிவிலியன்ஸ்ங்கிறாங்க. இவங்கலாம் சிவிலியன்ஸா? துப்பாக்கி வச்சுக்கிறாங்க. ஏதோ துப்பாக்கினா ஒரு சின்ன கை துப்பாக்கி மாரி வச்சிருந்தா கூட சொல்லலாம். இப்படி வச்சு சுட்டுட்டு திரியிற இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிவிலியன்ஸாமா. அதுவும் ட்ரோன வந்து இவனுங்க டவுன் பண்றானுங்களாமா. வெறும் கை துப்பாக்கி வச்சுட்டு. இவங்கலாம் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய பார்த்தானுங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. கோமாளிகள்ங்கிறது கரெக்ட்டா தான் இருக்கு. அதாவது இந்த கோமாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா, வானத்த பார்த்து சுடுறாங்கல்ல. அத பார்த்து சுட்டுட்டே இருக்கும்போது கீழ இறக்குனாங்கன்னா, எதிர்ல இருக்கிறவங்க செத்து போயிருவாங்க. ஸோ இது போல கோமாளித்தனம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பாகிஸ்தான்ல செய்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமா, கோமாளி இந்த உலகத்தோட மிக பெருமளவுல கோமாளியான அப்படிங்கிறது IMF தரப்புலருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, பாகிஸ்தானுக்கு பில்லியன் கணக்கான லோன் வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஷன் ஆயிருக்கு மொதல் ரிவ்யூல. நம்ம தரப்புலருந்து அப்ஸ்டெயின் ஆயிருக்கும். இருந்தாலும் பாருங்களேன், நம்ம முன்னாடியே சொன்னது தான். அமெரிக்கா அப்படின்ற பேர்ல டைரக்ட்டா போய் பாகிஸ்தானுக்கு உதவிகள் செய்ய முடியாது. ஸோ IMF அப்படின்ற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு உதவுறாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். உக்ரைனுக்கு இதே இதுதான். அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஜோ பைடன் அவர்கள் தலைமையில ஒத்துக்கிறதுக்கு வழி இல்ல அப்படிங்கும்போது, IMF ஓடோடி வந்து பில்லியன், பில்லியன், மில்லியனா லோன் குடுத்துட்டு இருந்தாங்க உக்ரைனுக்கு. அது அப்படியே இங்க பாகிஸ்தானுக்கு அப்ளை ஆகுது. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இது தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மேற்குக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அதான். ஏன்னா நேட்டோட பார்ட்னர் கண்ட்ரி ஆச்சே. ஓடோடி வரணும் இல்லையா? ஸோ நேட்டோட பார்ட்னர் கண்ட்ரிக்கு ஓடோடி வந்து உதவும். அது குளோபல் பார்ட்னர் வேற நேட்டோல பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் அந்த டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்துட்டு வந்து என்னான்னு கேட்டிருக்கணும். மிஸ் ஆயி போச்சு. அடுத்தது இந்த பங்களாதேஷ் வேற ஒண்ணு ரெடி ஆயிட்டு இருக்குது. இப்ப ரெடி ஆகுறோம் அப்படின்னா, அதுக்கும் வண்டி எடுத்துட்டு போய் என்னான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துட்டோம்னா தான் சரியா இருக்கு. இல்லைன்னா அது பிரச்சனையாயி போயிரும். ஏன்னா, அந்த பக்கத்திலேயே ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சில பல ரூமர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, முதல்லயே அவங்க அறிவிப்பு விட்டவங்க தான். பாகிஸ்தான்ல தாக்குதல் நடக்குதுன்னா, நாங்க தாக்குதல் பண்ணுவோம்னு சொன்ன ஆளுங்க தான் அவங்க. அந்த யூனிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் ராணுவத்துல இருக்கிற நபர்லாம் பேசினாங்க. அந்த செய்திகள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ மிக பெரும் திட்டத்தோட தான் இந்த பொர்கிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்குள்ள இறங்கியிருக்கு. தீவிரவாத தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சரிங்க. இது எல்லாம் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா, இருக்கறதுலயே மாபெரும் ஹைலைட் காமெடி அப்டின்னா, ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு யாரு ட்ரெய்னிங் குடுத்திருப்பாங்களோ, அவங்க தான் இந்த பொர்கிஸ்தானுக்கு ட்ரெய்னிங் குடுத்திருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா, இந்த பா பொர்கிஸ்தானோட ஏர் ஃபோர்ஸ் சீஃப் இருப்பாங்க இல்லையா? மீடியாக்கள் பிரஸ் மீட் முன்னாடி வந்து உட்கார்ந்து பேசும்போது, அவங்களோட விமானப்படை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காம். கேப்பபிளா இருக்கிறாங்களாமா. எந்த வகையான தாக்குதல் வந்தாலும் நாங்க எதிர்த்து சண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கோம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். இதோட நிறுத்தியிருந்தாருன்னா கூட, ஏதோ பொர்கிஸ்தான்ல மரியாதை கிடைச்சிருக்கும். இப்ப இவரு என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களோட டயலாக் என்ன அப்டின்னா, "ஹைப்பர்சோனிக் மிசைல கூட எங்களால ஈஸியா தள்ள முடியும். தட்டி தூக்கிற முடியும்." அப்படிங்கிறது போல. அடேடேடேடேடே! ஹைப்பர்சோனிக் மிசைல்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு பொர்கிஸ்தான்? அத பார்த்துருக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க? அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. அது என்னன்னாது தெரியுமா உங்களுக்கு? அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும், இது பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஸோ பார்ப்போம். அதாவது எல்லாத்துக்கும் கேப்பபிளா இருக்கிறாங்க. எதுக்காக இருக்கிறாங்க? அப்படிங்கிற கேள்வி. இந்த தாக்குதலே பண்றது இல்லைல்ல. அப்புறம் என்ன? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா திரும்பவும் இன்னைக்கும் மார்கோ ரூபியோ அவர்கள் 2 பேத்துக்கு ஃபோன் அடிச்சுட்டாரு. அத பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மாறி, மாறி இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலும், யெமன் ஹவுதீஸ் வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லா ரெட் அலர்ட்டா இருந்தது. தாக்குதல் பண்றதுக்காக. தாட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வந்தது. பல இடங்கள்லயும் அங்கேயும்
ரெட் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு இருந்தாங்க. இது போல தாக்குதல் வரும் அப்படிங்கிறது போல. பீச்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பதறி அடிச்சு ஓடக்கூடிய காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல வைரல் ஆயிட்டு இருந்தது, ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. யெமன் ஹவுதிஸோட ட்ர ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை மூலியமா சீஸ்ஃபயர் டீல போட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா, பில்லியன் கணக்கான டாலர் அளவுக்கு செலவு பண்ணிட்டாங்களாமா. ஸோ, அதனால போட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. இப்ப நெத்தன்யாகு அவர்களுக்கும், ட்ரம்ப் அவர்களுக்குமே சிக்கல். பெருமளவுல பேசிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது இருந்ததுன்னா, நீங்களே பேசி தீர்த்துக்கங்க அப்படிங்கிற மாரி இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கை கழுவி விட்டு ட்ரம்ப் அவர்கள் போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்படித்தான் ரஷ்யா, உக்ரைனுக்கு சொன்னாங்க. ஆனா போறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் ஆனா இங்க இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அழுத்தங்கள் குடுத்துருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு போயி ஒத்துக்கோங்க அப்படிங்கிறவங்கலாம் அழுத்தங்கள் ட்ரம்ப் அவர்கள் குடுத்துட்டு இருக்காங்க. அழுத்தங்கள் குடுத்துட்டு இருக்காங்க. இத இன்னும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சமீபத்தில மைக் வால்ஸ் அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இதுபோல இஸ்ரேலுக்கு இணைஞ்சு செயல்படுறாங்கன்னு சொல்லி தான் டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய முடிவுகள் சில மாற்றங்கள் இருக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் ஈரானோடையும் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ அடுத்தடுத்த பதிவுல இத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இப்போ பொர்கிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் பண்ணாங்க. நம்ம தடுத்து நிறுத்திட்டு பதிலடி குடுத்துருக்கோம். அதாவது பாக்ஸிங் மாரி ஆயிடுச்சு. ஒரு எதிரி தாக்க வர்றான் அப்படின்னா, பிளாக் பண்ணிட்டு இம்மீடியட்டா ஒரு பஞ்ச் வச்சிருக்கோம். ஸோ இந்த பஞ்ச் பயங்கரமா வலிச்சிருக்கும். பாகிஸ்தான் இத எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? என்ன மாரி இழப்புகள் பாகிஸ்தானுக்கு வந்திருக்குன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.